ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 14ஆம் அத்தியாயம். லக்ஷ்மி தேவி மற்றும் நாராயணரின் திருமண விழா. ஸ்கந்தன் கூறினார், ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மற்றும் நாராயணரின் திருமண விழாவிற்கு பின்வருபவை வந்தன. கடவுளர் பிரம்மதேவர் படைக்கப்பட்ட உயிரினத்தின் பிரபுக்கள், சம்பு மூர்த்தி, மனுக்கள், பெரிய முனிவர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், சாத்தியர்கள், 49 மருத்துக்கள், 10 கடவுள்களின் குழு, விஷ்ணு தேவர்கள், காலாண்டுகளுக்கு தலைமை தாங்கும் தெய்வங்கள், இரவு அஸ்வினிகள், நெருப்பு கடவுள் சந்திரன், தர்மம், பிரஜாபதி, கருடன், கிண்ணறர்கள் மற்றும் பிற தெய்வ குழுக்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாம்பு பக்தர்கள், இவர்களில் சேஷர் முதன்மையானவர், அரவங்களின் பக்தர்கள், சாவித்ரி தேவி, பார்வதி தேவி, பிருத்துவி, சரஸ்வதி தேவி, சசி தேவி, கௌரி தேவி, சிவபெருமான், சமக்ஞா, ரித்தி தேவி, ஸ்வாஹா தேவி, ரோஹிணி தேவி, துமோர்னா அதாவது யமனின் மனைவி, அதிதி தேவி மற்றும் மூர்த்தி தேவி, தயா தேவி போன்ற சட்டபூர்வமான மனைவியர், அருந்ததி தேவி, சாண்டிலி தேவி, லோபாமுத்ரா தேவி, அனுசுயா தேவி மற்றும் முனிவர்களின் பிற பக்தியுள்ள மனைவியர் போன்ற நதிகள், கங்கா தேவி, சரஸ்வதி தேவி, ரேவா தேவி, யமுனா தேவி, தபதி தேவி, வடக்கு மகாராஷ்டிராவில் தப்தி என்று அழைக்கப்படும் நதி, சந்திரபாகா நதி, விபாசா நதி, சதக்ரு என்று அழைக்கப்படும் சட்லஜ் நதி, தேவிகா அல்லது தேவா அல்லது கோக்ரா என்று அழைக்கப்படும் நதி, கோதாவரி நதி, காவேரி நதி, கிருஷ்ணா நதி, வேணி நதி, பீமராதி நதி, பெரிய நதி, சாமரபரணி நதி, கிருத்தமாலா நதி, தென்மதுரை அருகில் உள்ள வைகை நதி, பிடஸ்தா என்று அழைக்கப்படும் ஜீலம் நதி, நிர்விந்தியா என்று அழைக்கப்படும் மால்வாவில் காளி சிந்து நதி, சுரசம்பத் என்று அழைக்கப்படும் பயோஷி பலிகங்கா நதி, விஸ்வா மற்றும் பல நதிகள் வந்து சேர்ந்தனர். ரம்பா, பிரதாசி, விஸ்வாசி, மேனகா, திலோத்தமா, ஊர்வசி போன்ற முக்கிய தெய்வீக கன்னிகைகள் அனைவரும் அங்கு வந்தனர். வைகுந்தவாசிகள் அனைவரும், கோலோகவாசிகள் அனைவரும், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முக்கிய பணியாளர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர். அனிமா தொடங்கி 8 அமானுஷ்ய சக்திகளும், சங்கம் துவங்கி 9 பொக்கிஷங்களும் பத்மத்துடன் தங்கள் உடல் வடிவங்களின் ஸ்ரீ அருகே வந்தனர். அந்த நேரத்தில் அன்னை லக்ஷ்மி தேவியின் மகிழ்ச்சிக்காக முழு இலையுதிர் கால நிலவு இரவின் அனைத்து இருளையும் நீக்கி அறைகள் பிரகாசித்தன. பிரம்மதேவரின் கட்டளைக்கு இணங்க தேவேந்திரன் தனது துறவரத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினான். துவஷ்டா உடனடியாக ஒரு மிக அழகான மண்டபத்தை கட்டினார். சடங்கு நிகழ்விற்காக உருவாக்கப்பட்டது. இது நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தூண்களின் நீண்ட வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டது. இது எண்ணற்ற அற்புதமான விதானங்களாலும் வாழை மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. இனிமையான மனம் கொண்ட மலர்களால் வளைந்திருக்கும் சொர்க்க ஆசைகளை தரும் மரங்களின் வரிசைகளால் இது அலங்கரிக்கப்பட்டது. அதன் பல்வேறு பகுதிகளில் இது அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அது கோடிக்கணக்கான வரிசையான நகைகள் பூசப்பட்ட விளக்குகளால் பிரகாசமாக பிரகாசித்தது. தொங்கவிடப்பட்ட முத்து ஜரிகைகளுடன் கூடிய வளைவுகளுடன் அழகமைக்கப்பட்ட பிரகாசமாக தோன்றியது. ஸ்ரீதேவியை அங்கு நகைகள் பூசப்பட்ட சிம்மாசனத்தில் அமர வைத்து பெரிய முனிவர்கள் அவரது துறவரத்தை செய்தனர். அதற்கு முன் குரல் மற்றும் வாத்திய இசை ஒலித்தது. ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனா, புஷ்பதன், சார்வபௌமா, சுப்ரதீகம் 8 முக்கிய புள்ளிகளுக்கு தலைமை தாங்கும் இந்த யானைகள் ஒரு கர்ஜனை ஒலி எழுப்பி மங்களகரமான தங்க குடங்களை உயர்த்தி 4 பகுதிகளிலும் கடல்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை பொழிந்தன. பெரிய ஆறுகள் தங்கள் உருவ வடிவங்களில் தண்ணீரை கொண்டு வந்தன. வேதங்கள் தனிப்பட்ட வடிவங்களை எடுத்து முனிவர்களுடன் சேர்ந்து மந்திரங்களை ஓதின. இனிமையான குரல் கொண்ட கந்தர்வர்கள் பாடினர். தேவ கன்னிகைகளின் கூட்டத்தினர் நடனமாடினர். தேவர்களின் பிற குழுக்கள் இசை கருவிகளை வாசித்தனர். 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உருவக உயிரினங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. பிராமணர்கள் வேத சூக்தங்களை ஓதினர். அவற்றில் ஸ்ரீ சூக்தம் அதாவது அது முதலில் வந்தது. பெண்கள் பாடல்களை பாடினர். மணி உலோகத்தால் ஆன இசைக்கருவிகள் போன்ற இசைக்கருவிகளில் மேகங்கள் இசைக்கப்பட்டன.
தபோர்கள், மிருதங்க மேளங்கள், கோமுகம், வானவம் எனப்படும் வாத்தியங்கள், அனகா எனப்படும் பெரிய இராணுவ மேளங்கள், துந்துபி மேளங்கள் சொர்க்கத்தில் எதிரொலித்தன. வெற்றி முழக்கங்களுடன் குங்குமப்பூ மழை பொழிந்தது. அவளுடைய தனிப்பட்ட சேவைக்காக முனிவர்களின் சட்டபூர்வமான மனைவிகளும் நேரில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளும் இருந்தன. அந்த மங்களகரமாக நீராடிய அவளுக்கு பெருங்கடல் 2 மஞ்சள் நிற பட்டாடைகளையும் ஏராளமான விலை மதிப்பற்ற நகைகள் அணிந்த ஆபரணங்களையும் கொடுத்தது. அவளால் அமர தகுதியான ஒரு இருக்கையை தேவேந்திரன் அவளுக்கு கொண்டு வந்தான். விஸ்வகர்மா அவளுக்கு வளையல்கள் மற்றும் சிறந்த நகைகள் பதித்த மோதிரங்களை கொடுத்தார். அவளுடைய சகோதரனான சந்திரன் அவளுக்கு மூக்குக்கு ஒரு சிறந்த ஆபரணத்தை, மூக்குத்தியை வழங்கினான். மேலும் அவளுடைய தலைமுடிக்கு சிறந்த நகைகள் பதித்த ஆபரணங்களையும் கொடுத்தான். தாமரையில் பிறந்த பிரம்மதேவர் அவளுக்கு ஒரு தாமரை மலரை கொடுத்தார். சரஸ்வதி தேவி ஒரு முத்து மாலையை பரிசாக அளித்தார். ஆதிசேஷனின் 2 காதணிகளில் சிறந்த நகைகள் பதிக்கப்பட்ட வாயு முக்கிய இடத்தை பிடித்தது. துர்கா தேவி அவளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கோலிரியம் மற்றும் குங்கும பூவை, கணவரின் தயவு, உறுதியான பக்தி மற்றும் நீண்ட ஆயுளை பெறுதல் அவற்றை கொடுத்தார். சாவித்ரி தேவி அவளுக்கு நெற்றியில் அணிய ஒரு ஆபரணத்தை கொடுத்தார். சாசி அவளுக்கு ஒரு வெற்றிலை பெட்டியை கொடுத்தார். வசந்த காலம் அவளுக்கு ஒரு மலர் மாலையை பரிசளித்தது. சங்கரர் அவளுக்கு ஒரு கழுத்தணியை கொடுத்தார். வருணன் அவளுக்கு வைஜெயந்தி மாலையை கொடுத்தார். குபேரன் அவளுக்கு நகைகள் பதித்த கண்ணாடியை வழங்கினார். நெருப்பு கடவுள் அவளுக்கு ஒரு விலை மதிப்பற்ற உடலை கொடுத்தார். அதே நேரத்தில் யமன் ஒரு மங்களகரமான குடையை வழங்கினார். மற்றவர்கள் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற அவளுடைய ஆபரணங்களை வழங்கினார்கள். பின்னர் பெருங்கடல் கடவுள் பிரம்மதேவரிடம் சிறந்த ஆபரணங்களை கொண்ட இந்த மகனை நான் யாருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டது. சர்வ வல்லமையுள்ள இறைவன் பின்னர் பதிலளித்தார், நீர் களஞ்சியமே, இந்த தமது மகள் எனக்கும் ஈசனாருக்கும் தாய் ஆவார். அவள் எல்லா தேவர்களுக்கும் உலகங்களுக்கும் தாய் என்பது உறுதி. அவருக்கு நாராயணரை தவிர வேறு கணவர் இல்லை. வாசுதேவன் உயர்ந்த பிரம்மன், அனைத்திற்கும் இறைவன், சிறந்த புருஷன். ஆகையால் பெருங்கடலே, கடலரசனே, 3 உலகங்களின் மகிமைக்காக தேவியை இங்கு நேரில் வந்து தமது இருக்கையில் அமர்த்த இறைவனுக்கு முறையான மத முறைப்படி திருமணம் செய்து கொடுங்கள். அவரை திருமணத்தில் பரமாத்மாவிற்கு கொடுத்து தங்கள் குடும்பத்தை தூய்மையாக்கி சம்சார கடலிலிருந்து உயர்த்துவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குங்கள். தாங்கள் ஒன்றாக இருந்தாலும் 7 தீபங்களால், கண்டங்களால் பிரிவதால் உங்கள் 7 வடிவங்களால் உலகில் நீங்கள் அறியப்படுகிறீர்கள். இதை செய்வதன் மூலம், அதாவது திருமணத்தின் காணிக்கை செலுத்துதல், நீங்கள் பெரும் புகழை பெறுவீர்கள். பிரம்மதேவரால் இவ்வாறு அழைக்கப்பட்ட போது பெருங்கடலான கடல் அரசன் மகிழ்ச்சி அடைந்து முடியை நிமிர்ந்து நிற்க வைத்தது. தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதி தனது மகளை ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்தார் கடலரசன். பின்னர் இறைவனிடம் முறைப்படி வேண்டிக் கொண்ட பிறகு நிச்சயதார்த்தம், அதாவது வாக்தானம் மற்றும் பிற விவரங்களை செய்தார். இவ்வாறு திருமண விழா தொடர்பான புனித விதிகளை அவர் நிறைவு செய்தார். திருமண கொண்டாட்டங்களில் தன்வந்திரி, சந்திர கடவுள், தேவேந்திரன் மற்றும் பிற தெய்வங்கள் அங்கு பெருங்கடலின் பக்கம் இருந்தன. மணமகனின் உறவினர்களுக்கு ஆடைகள், ஆபரணங்கள், வாகனங்கள், உணவு பரிமாறுதல் மற்றும் மரியாதை செலுத்துவதில் அவர்கள் முதன்மையானவர்கள். லக்ஷ்மி தேவியின் திருமண விழாவில் மங்களகரமான சடங்கில் பின்வருபவை முக்கிய பெண்கள்: கங்கை முதல் வந்த நதி தெய்வங்கள், சாசியில் தொடங்கும் தேவர்களின் மனைவிகள், மேனா இமயமலையின் மனைவி போன்ற மலை தெய்வங்களின் மனைவியர், அனிமாவில் தொடங்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள், சந்திர கடவுளான காந்தி மற்றும் அனைத்து வான தேவதைகளும். முனிவரே, பின்னர் கடவுள் பிரம்மதேவர் நாராயணரின் விளையாட்டுத்தனமான திருமண விழாவை அவரது பெற்றோர் தர்மம் மற்றும் மூர்த்திக்கு ஏற்றவாறு நடத்தினார். இந்த தர்மம் உலகத்தின் ஆதரவு. இவர் அனைத்து உடல் உயிரினங்களுக்கும் அன்பானவர். அவர் தனது தந்தையாக இருக்க தகுதியானவர். அவர் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டவர். அனைத்து நற்பண்புகளுக்கும் மூல காரணமாக அறியப்படும் இந்த மூர்த்தி தக்ஷனின் மகள்.
தர்மத்தின் சட்டபூர்வமான மனைவி நாராயணரின் தாயாக இருக்க தகுதியானவள். பின்னர் தர்மத்தின் பக்கத்திலும் திருமண கடமைகளில் பங்கேற்பதில் இவர்கள்தான் முக்கிய பங்கு வகித்தனர். முனிவரே மேய்கள், அதாவது நந்தீஸ்வரர் மற்றும் கணேசர் ஆகியோருடன் கடவுள் சங்கரர், மரீச்சி உள்ளிட்ட பெரிய முனிவர்கள், குடிமக்களின் பிரபுக்கள் அதாவது பிரஜாபதிகள், நாரத மாமுனிவர், வைனதேயர் அதாவது கருடன் மற்றும் நந்தன் மற்றும் ஸ்ரீதாமா உள்ளிட்ட உதவியாளர்கள், வேதங்களின் தாயான துர்கா தேவி, வாக்கின் தெய்வமான வாணி தேவி, அனுசூயா உள்ளிட்ட முனிவர்களின் மனைவியர் மற்றும் அனைத்து தர்ம பத்னிகளும் சட்டபூர்வமான மனைவியர் பெண்களில் முக்கியமானவர்கள். வேதங்கள் மற்றும் பிறருடன் கடவுள் பிரம்மதேவர் வேதங்களிலும் திருமண சடங்குகளின் நடைமுறைகளிலும் நிபுணத்துவம் பெற்ற பிராமணர்கள் இருபுறமும் இருந்தனர். பின்னர் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் அருளால் பெருங்கடல் உடனடியாக தேவையான அனைத்தையும் பெற்று தேவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அவர் தனது மனதில் எது இருக்க வேண்டும் என்று நினைத்ததோ அது உடனடியாக தனக்கு அருகில் கொண்டு வரப்படுவதை கண்டார். எனவே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த திருமண மண்டபத்தின் நடுவில் வேதங்களை கற்றறிந்த பிராமணர்களால் அதில் புனித நெருப்பை நிறுவுவதற்காக பலிபீடத்தை கட்டமைத்தார். அவர் பலிபீடத்தை சந்தன குழம்பு, மலர்கள், உடைக்கப்படாத அரிசி மணிகள் போன்றவற்றாலும் மங்களகரமான வண்ணங்கள் மற்றும் முளைகள் கொண்ட நீர் குடங்களாலும் அலங்கரித்தார். பின்னர் மங்களகரமான இசை கருவிகளின் உரத்த ஆரவார ஒலியுடன் மந்திரங்களை உச்சரிக்கும் முக்கிய முனிவர்களால் நீராட்டப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு விலைமதிப்பற்ற ஆடைகள், நகைகள், அணிந்த ஆபரணங்கள் மற்றும் ஒரு அற்புதமான தெய்வீக கிரீடத்தை அணிந்திருந்தார். இசை கருவிகளின் ஒலியாலும் நடனமாடும் தெய்வீக பெண்களின் இனிமையான பாடல்களாலும் அனைத்து பகுதிகளும் எதிரொலிக்க சூரர்களை புகழ்ந்து விழா மண்டபத்திற்கு வந்து தங்க ஆசனத்தில் அமர்ந்தார். பெருங்கடல் தனது அன்பு மனைவி கங்கையுடன் சேர்ந்து ஒரு தங்க குடத்தில் குறிப்பிட்ட வடிவிலான நீர் ஊற்றினால் தனது, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை பாதங்களை சுத்தம் செய்து அந்த நீரை தனது தலையின் மேல் சுமந்து தனது குடும்ப உறுப்பினர்களின் தலைகளின் மீதும் அவற்றை தெளித்து கொண்டு சென்றது. அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மங்களகரமான வசனங்களை சத்தமாக கூறி பிரம்மதேவர் கடவுளான ஸ்ரீயை அச்சுதனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். விதிகளின்படி புனித நெருப்பை மூட்டி முனிவர்களுக்கு சேர்ந்து திருமண நெருப்புக்கு காணிக்கைகளை வழங்கினார். தனது தாமரை பாதங்களில் மட்டுமே பார்வை பதித்திருந்த தனது அழகான மகளை அவருக்கு கொடுத்த பிறகு அவர் மகளுடன் சேர்ந்து ஏராளமான ஆடைகளையும் நகைகளையும் அந்த திருமகளுக்கு வழங்கினார். பின்னர் ஸ்ரீஹரி முறையாக அமைக்கப்பட்ட யாக நெருப்பை ஸ்ரீயுடன் சுற்றி வந்தார், அதாவது வலம் வந்தார். பார்வையாளர்களின் ஆண்கள் மற்றும் பெண்களின் மனதை சிறிது நேரம் ஈர்த்தார். ஏராளமான தேவர்கள் தங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து பயபக்தியுடன் வழிபட்டனர். பிரபஞ்சத்தின் அழகான பெற்றோர் ஒரே இருக்கையில் அமர்ந்து அவர்களுக்கு விலை மதிப்பற்ற ஆடைகளையும் ஆபரணங்களையும் வழங்கினர். துர்கா தேவி உள்ளிட்ட தேவதைகள், சாசி உள்ளிட்ட தேவர்களின் மனைவியர்கள், அழகான முகங்கள், புன்னகையால் பிரகாசித்தவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறப்பை விவரிக்கும் மங்களகரமான பாடல்களை பாடினர். 2 குழுக்களாக ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்திருந்த தேவர்களின் மனைவியர் திரளானோர் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் திருமண பாடல்களை பாடினர். அவர்கள் அனைவரும் சூரர்கள், பெரிய முனிவர்கள், அனைத்து பெண்களும் தங்களுக்குள் பிரகாசிக்கும் இறைவனையும் ஸ்ரீயுடன் இருப்பதை கண்டனர். அவர்கள் ஒரு படத்தில் வரையப்பட்டபடி அசையாமல் அமர்ந்தனர். பக்தியுடன் வணங்கி சடங்கு, அக்ஷதம், உடைக்கப்படாத அரிசி தானியங்கள் போன்றவற்றை வழங்கி தேவர்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை தனித்தனியாக சிறந்த வார்த்தைகளால் பணிவுடன் தங்கள் கைகளை மடக்கி புகழ்ந்து வாழ்த்தினர். 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.